नमः श्रीवर्धमानाय निर्धूतकलिलात्मने सालोकानां त्रिलोकानां यद्विद्यादर्पणायते. இன்று நாம் நயச்சக்கரம் என்கிற விஷயத்தை பற்றி சர்ச்சை செய்ய உள்ளோம். நயங்களின் வாயிலாக நாம் ஆகமங்களை ஆழ பயில முடியும், அறிய முடியும். ஆகமங்களின் கருத்துக்களை சரியாக நம்மால் உணர முடியும். உணர்ந்து நம்மால் நற்காட்சியை பெற முடியும். ஆச்சாரிய கித்தபிச்ச உமாசுவாமி அவர்கள் பிரமாண நயை ரதிகமக என்று கூறுகிறார். 7 தத்துவங்கள் முதலான அனைத்து பொருள்களையும் நற்காட்சியை பெறுவதற்கு எது ஏதுவாக அமைகிறதோ அப்படிப்பட்ட 7 தத்துவங்கள் முதலானவற்றை அறிவதற்கு காரணமாக இருப்பது பிரமாணமும் நயமும் என்று கூறுகிறார். பிரமாணத்தாலும் நயத்தாலும் அதிகமம் ஏற்படுகிறது என்று அவர் தத்துவார்த்த சூத்திரத்தின் முதல் அத்தியாயத்தில் கூறுகிறார். பிரமாணத்தாலும் நயத்தாலும் பொருளின் ஞானம் ஏற்படுகிறது என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட பிரமாணத்தை பற்றி நாம் சர்ச்சை செய்துள்ளோம். முன்பு அநேகாந்தம் சியாத்வாதம் அதை பற்றிய சர்ச்சை செய்த போது நாம் பிரமாணத்தை பற்றிய சர்ச்சையை செய்துள்ளோம். சியாத்வாதம் என்பதை பற்றி எடுத்து கூறும் பொழுது நயத்தை பற்றிய சர்ச்சையையும் நம்ம கொஞ்சம் செய்திருக்கோம். இப்போ ஆழமாக நயம் என்றால் என்ன, நயம் எதற்கு உதவுகிறது, என்ன உலகியல் நோக்கில் பேசும்போது நயமா பேசுறான் அவன் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த நயம் இங்க கிடையாது. அந்த நயம் இங்க நயம் என்றால் நோக்கில் பேசுவது, ஒரு நோக்கில் பேசுவது, ஒரு நோக்கில் பேசும் பொழுது தெளிவாக பேசுவது. நான் பலமுறை இதற்கு முன்பைய வகுப்புகளில் திரும்ப திரும்ப ஒன்றை கூறியது உண்டு. அநேகாந்தம் என்பது பொருளில் இருக்கும். ஏனென்றால் அநேக தர்மங்கள் ஒரு பொருளில் இருக்கின்றன. சியாத்வாதம் என்பது சொல்லில் இருக்கும் என்பதை பலமுறை கூறியிருக்கிறேன். அந்த சியாத்வாதமயி தேரி வாணி என்று கூறுவார்கள். ஜினா ஆகமங்களை பற்றி துதிக்கும் பொழுது, போற்றும் பொழுது சியாத்வாதத்துடன் கூடிய ஆகமங்கள் என்று கூறியூர். நோக்குடன் கூடிய, நோக்குடன் விளக்கும் ஆகமங்கள். அதே போல இந்த மகாவீராஷ்டக ஸ்தோத்திரத்துல நயங்களை பற்றி ஒரு இடத்துல அருமையா சொல்லுவாங்க. எதியே சைத்தன்யே முகுரையோ பாவா ஸ்திதசிதா சமம்பாந்தி திரவ்ய வைஜனில் அசந்தோந்தரஹிதா ஜகத் சாட்சி மார்க பிரகடன பரோபானுரவையோ மகாவீர சுவாமி நயன பதகாமி. இந்த மகாவீராஷ்டக ஸ்தோத்திரம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு லைன் வரும், எதியா வாக்கங்கா விவிதநய கல்லோல விமலா. இந்த லைன் தான் நான் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புறேன். எதியா வாக்கங்கா விவித நய கல்லோல விமலா. வாக்கங்கை அதாவது சொல்லெனும் கங்கை இருக்கிறது அல்லவா, சொல்லெனும் கங்கை. அந்த சொல்லெனும் கங்கையில் விவித நய கல்லோல பல நயம் எனும் அலைகள் எழுகின்றன. உன்னுடைய சொல்லெனும் கங்கையில் பல நயம் எனும் அலைகள் எழுகின்றன என்று அருமையாக மகாவீரரை துதிக்கும் பொழுது அதை எடுத்துரைத்திருப்பார். எப்படி சொல் எனும் கங்கையில் பல நயம் எனும் அலைகள் ஏற்படுகின்றனவோ, நயம் எனும் அலைகளுடன் கூடிய கங்கையின் பிரவாகம், கங்கையின் நீரோட்டம், ஆகமம் எனும் நீரோட்டம், ஆகமம் எனும் நீரோட்டத்தில் நயம் எனும் அலைகள் எழுகின்றன என்பதை அருமையாக அதில் சுட்டி காட்டியிருப்பார். எதியா வாக்கங்கா விவித நய கல்லோல விமலா என்று அங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல்தான் ஆகமத்தில் சொல்லியிருக்கிற கருத்துக்களை நாம் நய நோக்கில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆகமம் நமக்கு எந்த விதமான நன்மையையும்
பயக்காது. எங்கு எந்த நோக்கத்தில் சொல்லப்படுகிறது? குழந்தை படிக்க மாட்டேங்குது, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்கு, அல்லது தூங்கிட்டே இருக்கு, அல்லது விளையாடிக்கிட்டே இருக்கு. அம்மா சொல்றது உண்டு, இன்னும் கொஞ்சம் போய் விளையாட்டு வாடா. ஒரு 4 மணி நேரம் குழந்தை விளையாட்டு உடனே அம்மா சொல்றது உண்டு, கண்ணா இன்னும் 2 மணி நேரம் விளையாட்டு வர்றதுதானே வர்றதானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்றதுனுடைய நோக்கம் என்ன, அவங்க எப்படி சொல்றாங்கன்றது குழந்தைக்கும் புரியும். அம்மா எனிவே அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு தெரியும், ஐயோ நான் 4 மணி நேரம் ஃபுல்லா விளையாட்டு தான் வந்திருக்கேன், படிக்கவே இல்லை இன்னைக்கு, அதுதான் அம்மா இப்படி சொல்றாங்க. இன்னும் போய் விளையாட்டு வாடான்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீ படிக்கவே இல்லை, டைம் மொத்தம் விளையாட்டுலயே கழிச்சுட்ட அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்றது குழந்தை அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிது பாருங்க. சொல் வேற மாதிரி இருக்குது, அண்ணா கண்ணா இன்னும் கொஞ்சம் போய் விளையாட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அது பின்னால் இருக்கிற நோக்கத்தை குழந்தை கூட புரிஞ்சுக்குது. அதே போல ஆச்சாரியர்கள் ஆகமங்களில் பல கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார்கள். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஐ கதமபி மிருத்வா தத்துவ கௌதூஹலீசன் என்று ஆச்சாரிய அமிர்த சந்திர ஆச்சாரியர் கூறுகிறார். நீ மரணித்தாவது நற்காட்சியை பெறுவாயாக என்று கூறுகிறார். நீ செத்து போயின்னு சொல்றாரா? அப்படி சொல்லல, நீ மரணித்தாவது நீ நற்காட்சியை அடைவாயாக. அங்க நற்காட்சியை நீ அடைய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை, உபதேசத்தை அங்கு கொடுக்கிறார். அந்த உபதேசத்தின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆகமங்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் யாவும் நய நோக்கில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அந்த நயங்களின் விவக்ஷைகளை, நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆகமம் நமக்கு நன்மை பயக்க கூடியதாக இருக்கும். ஆகமங்களை ஓதுவதனால் பொருளின் சரியான ஞானம் நமக்கு கிடைக்கிறது. நேத்து கூட நம்ம பரீட்சா முகம் படிக்கும் பொழுது ஆப்த வச்சனாதி நிபந்தனம் ஆகமம் என்று படித்தோம் அல்லவா? வீத்தராக பகவானுடைய அந்த உபதேசம், அதன் பெயர் தான் ஆகமம் என்று நான் படித்தோம். அந்த ஆப்த வச்சனாதி நிபந்தனம் இருக்கு பாருங்க, அதுல நய நோக்கம் இருக்கிறது. ஆப்தனுடைய சொல்லில், ஆப்தனுடைய அற உபதேசத்தில் நய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆகமங்கள் நமக்கு எந்தவித நன்மையையும் தராது, நமக்கு நற்காட்சியும் கிடைக்காது. அதனால் இப்பொழுது நாம் நயத்தை பற்றி சிறிது அறிவோமாக. ஒரு பொருளை முழுவதுமாக எது அறிகிறதோ அதை பிரமாணம் என்று கூறுவது உண்டு. முழுவதுமாக ஒரு பொருளை எது அறிகிறதோ அது பிரமாணம் என்று கூறப்படுவது உண்டு. பிரமாணத்தால் அறியப்பட்ட பொருளின் பகுதியை அறிவது. முதல்ல பிரமாணம் அறியும், முழு பொருளையும் அறியும். இது உயிர் பொருள் அல்லது பொருட்கள பொருள், இது வீடு அப்படின்னு அறியும். அப்புறம் அதுல நயம் என்ன பண்ணும்? இது வந்து கிச்சனு, இது ரூமு, இது ஹாலு, இது பூஜை ரூமு அப்படின்னு தனித்தனியே வந்து ரூம்ல நிறைய, இதுல வீடுல நிறைய பார்ட் இருக்குல்ல. அதே போலதான் பிரமாணம் முதல்ல வந்து என்னது, சாமானியத்தை அறியும். இன்னும் முழுமையா அறியன்றதுக்கு இப்படி கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா விளக்கமா சொல்லுவேன், ஏன்னா நான் டாபிக் ஆரம்பிக்கும் போது என்னன்றது சொல்ல விரும்புறேன். பிரமாணம் சாமானியமா அறியும், நயம் விசேஷமா அறியும். பிரமாணம் சாமானியமா அறியும், நயம் சிறப்பாம்சத்தை அறியும், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அது அறியும். பிரமாணம் ஒரு பொருளை முழுவதுமா அறியும், சமக்கிரமா அறியும். நயம் அதனுடைய பொருளை வந்து பகுதி பகுதியாக்கி அறியும். இதெல்லாம் ஒரு பொருளை, இப்ப நிறைய வந்து பசங்க குழந்தைங்க படிக்குது. இப்ப சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ்னா அதுல எத்தனை பிரான்ச் இருக்கு. சயின்ஸ்ல அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கலாம். அப்புறம் கெமிஸ்ட்ரியில எத்தனை பிரான்ச் இருக்கு, அப்புறம் பிசிக்ஸ்ல எத்தனை பிரான்ச் இருக்கு, பயாலஜில எத்தனை பிரான்ச் இருக்கு. இன்னைக்கு அதுக்குள்ள நிறைய பிரான்ச் போகுது இல்ல. இப்படி அதுலயே நிறைய பிரான்சஸ் இருக்கு. அதுலயே வந்து இன்னும் சிறப்பா படிக்கிறதுலாம் இருக்கு.
நீங்க ஒவ்வொன்றுத்துலயும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் சயின்சஸ் எல்லாம் கூட கண்ணுக்கு படிக்கிறாங்கன்னா அதுலயும் வந்து பல பிரிவுகள்லாம் இருக்கிறது. இப்படி இங்க இது நயம் என்னன்னா அந்த பொருளுடைய சிறப்பாம்சத்தை எடுத்து கூறும். சிறப்பாம்சத்தை அறியும் பொழுது சாமானியமாக அறிந்தால் நம்மால் பொருளை முழுவதுமாக அறிய முடியாது. சிறப்பாம்சத்துடன் நாம் அறியும் பொழுது அந்த பொருளை நாம் முழுவதுமாக அறிகிறோம். அதனால்தான் நய ஞானம் அவசியமாகுகிறது. நயம் ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில இதுவை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் நயத்தை நாம படிக்கணும், நயத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும், நயஞானம் ஏன் நமக்கு தேவை அப்படின்றது முதல்ல. இன்னைக்கு ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுக்க போறேன். இதனுடைய பிரிவுகள் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே நான் சொல்ல போறது இல்லை. ஒன்லி இன்னைக்கு ஃபுல்லா வந்து நயஞானத்தினுடைய ஏன் தேவை அதை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நயஞானத்தினால என்ன பலன் என்ன பயன் அதை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு பேச போறோம் இன்னைக்கு வகுப்புல. ஜின ஆகமத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நயஞானம் அவசியமானது. ஆகமத்தை புரிந்து கொள்வதற்கு நயஞானம் அவசியமானது. முதல் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பொருளின் இயல்பை அறிவதற்கும் பொருளின் இயல்பை சரியாக அறிவதற்கும் நயஞானம் அவசியமானது. பொருளின் இயல்பே அறமாகும். அந்த பொருளின் இயல்பை அறிவதற்கு பொருளை பற்றி அறிவதற்கு நயஞானம் அவசியமானதாகும். ஆன்மனை அறிவதற்கும் நயஞானம் அவசியமானது. ஆன்மானுடைய சிறப்பு இதுல வந்து ஆன்மான்னு இருக்கு. பிரமாணம் என்ன சொல்லும்? பிரமாணம் வந்து நயம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். பிரமாணம் வந்து என்ன சொன்னோம்? இது ஆன்ம பொருள் மட்டும்தான் சொல்லும், அல்லது இது பொருள் மட்டும்தான் சொல்லும். நயம் என்ன சொல்லும்? அதுல ஞான குணம், தர்ஷன குணம், வீரிய குணம், சாரித்திர குணம், அகுருலகத்துவம், சூக்ஷ்மத்துவம், அவ்வியாபாதத்துவம், இப்படிப்பட்ட குணங்களை சொல்லும். அனந்த குணங்களை பற்றி சொல்லும். எதெல்லாம் வந்து சொல்லால எடுத்து விளக்க முடியுமோ எல்லாத்தையும் நயம் சொல்லும். இன்னொன்னு சொல்லட்டுங்களா? அதை திரும்ப அதை ரிப்பீட் பண்றேன். அந்த பாயிண்ட், பொருள்ல வந்து தர்மம் இருக்கிறது, நம்ம சொல்லுலதான் நயம் இருக்கிறது. தர்மம் பொருளுடைய இயல்பு அது பொருள்லயே தான் இருக்கும். ஆனா பொருள்ல என்னென்ன தத்துவம் இருக்கிறது, பொருள்ல என்னென்ன குணம் இருக்கிறது, பொருள்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் நம்மால சொல்லால சொல்ல முடிவதில்லை. வார்த்தைகளால் அனைத்தையும் விளக்க முடியாது. நற்காட்சி பெற்றால் எப்படி ஆன்ம அனுபவம் ஏற்படும், ஆன்ம அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லால விளக்க முடியுமா? சிலதெல்லாம் வந்து சொல்லால விளக்க முடியாத ஒன்று. சர்க்கரை எவ்வளவு இனிப்பா இருக்குதுன்றது எவ்வளவுதான் வந்து எடுத்து நம்ம சொல்லால சொன்னாலும், வார்த்தைகளால சொன்னாலும், ஏன் சர்க்கரையை சாப்பிடவே இல்லையோ அவனுக்கு அது என்ன இனிப்புன்றது அதை அவன் அனுபவிச்சு பார்க்கும்போதுதான் அவனுக்கு தெரியும். அதே போலதான் ஆன்ம அனுபவம் முதலானவையும் அப்படித்தான். ஆன்ம அனுபவத்தை பெறுவதற்கும் நயஞானம் அவசியமானது. ஆன்ம அனுபவம்னா நற்காட்சின்னு எடுத்துங்க. நீங்க நற்காட்சியை பெறுவதற்கும் வேற எல்லாம் ஒண்ணு. ஆகமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொன்னாலே போதும். ஆனா கொஞ்சம் பாயிண்டா தனித்தனியே சொல்றோம். ஜினாகமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆகமத்தை புரிஞ்சுக்கிறது, பொருளுடைய இயல்பை அறிவதற்கு, ஆன்மனை புரிந்து கொள்வதற்கு, ஆன்மனை அறிவதற்கு, ஆன்ம அனுபவத்தை பெறுவதற்கு, சம்சார துக்கத்திலிருந்து, சம்சாரத்தின் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு அங்கேயும் நயஞானம் தேவை. அடுத்தது மித்யாத்துவத்தை அழிப்பதற்கு, இந்த சம்சார சுழற்சிற்கு காரணமாக இருக்கும் மித்யாத்துவத்தை அழிப்பதற்கும் நயஞானம் அவசியமானதாகும். உண்மையான சுகத்தை பெறுவதற்கும் நயஞானம் அவசியமாகும். இப்படி நயஞானம் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. நாம் நம் ஆன்மனை நன்னெறிப்படுத்த வேண்டும் என்றால், மோட்ச பாதையில் நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் நயஞானத்தை பெற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நன்மை உண்டாகும். இப்படி ஜின ஆகமங்களை அறிவதற்கு, பொருளின் இயல்பை உண்மையாக அறிவதற்கு, சரியாக அறிவதற்கு, ஆன்மனை அறிவதற்கு, ஆன்ம அனுபவத்தை பெறுவதற்கு, சம்சார துன்பத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள, மித்யாத்துவத்தை அழிப்பதற்கு மற்றும் உண்மையான
சுகத்தை பெறுவதற்கு நய ஞானம் இன்றியமையாததாக இருக்கிறது. அதனால் நய ஞானத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இங்கு பல ஆச்சாரியர்கள், மாயில்ல தவலர் போன்றவர்கள் நயச்சக்கரம் எனும் நூலை, திரவிய பாவ பிரகாசகம் எனும் ஒரு நூல் இருக்கிறது, பஞ்சாத்தியாயி எனும் நூல் இருக்கிறது. இப்படி பல நூல்களில் இந்த நயத்தை பற்றி மாயில்ல தவலர் எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான திரவிய சுபாவ பிரகாசக நயச்சக்கரம் அப்படின்ற பெயர்கள்ல கூட நயச்சக்கர நயம் என்கிற நயத்தை பற்றி விளக்கும் நூல்கள் வெளியாகி உள்ளன, ஆச்சாரியர்கள் எழுதியுள்ளார்கள். பஞ்சாத்தியாயும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல், நயத்தை பற்றி எடுத்து கூறும் நூலாகும். இப்படி பல பரமபாவ பிரகாசக நயச்சக்கரம் அப்படின்ற ஒரு நூலையும் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்ப ஆலாப பத்ததியிலையும் சொல்லியிருக்காங்க. ஆலாப பத்ததி நம்ம இப்ப பரீட்சா முகம் படிச்சோம் பாருங்க, அந்த பரீட்சா முகத்தனுக்கு ஈக்குவலண்ட் நூல் வந்து ஆலாப பத்ததி என்கிற நூல். இது தமிழில் அவைலபிள். நம்ம திரு KV அஜித்தாஸ் ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிட்டுள்ளார்கள். அந்த நூலை கூட நீங்க பார்க்கலாம். அதுல நயத்தை பற்றிய குறிப்புகள் அங்க வருகிறது. அதே போல பரீட்சா முகத்திலையும் கொஞ்சம் விளக்கி இருக்காங்க, சுருக்கமா விளக்கி இருக்காங்க. நம்ம நேற்று வரல அந்த படிச்ச அந்த பரீட்சா முக நூல்லையும் அதெல்லாம் இருக்கு. இப்படி பல நூல்கள் தில்லோய பணத்தில நயத்தை பற்றிய வர்ணனைகள் வருகின்றன. இப்படி பல நூல்கள் இதற்கு இருக்கின்றன. இவர் ஒரு துதி பாடல் நூல் ஆப்த மீமாசை என்கிறோம், தேவாகம தோத்திரம், அதுலேயும் நயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி பல நூல்கள் நயங்களை பற்றி எடுத்துரைக்கின்றன. சில வருடங்களுக்கு முன்பு நயம் என்கிற தலைப்பில் அருகன் தத்துவத்தில் நான் கட்டுரைகளை எழுதி வந்தேன். 2015-16 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தொடர் கட்டுரையாக அதை எழுதி வந்திருந்தேன். அதை கூட நீங்க வேணும்னா நீங்க ரெஃபர் பண்ணலாம். இப்படி நய ஞானம் இல்லையேல், நய ஞானம் இல்லைன்னா ஜின ஆகமத்தினுடைய மர்மத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஜின ஆகமம் நய அடிப்படையில் தான், நயத்தின் அடிப்படையில் தான் ஜினாகமம் இருக்கிறது. நய அடிப்படையில் தான் ஆகமங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் எவர் ஒருவர் ஆகமங்களின் ஜின ஆகமத்தின் மர்மத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் நயத்தை கண்டிப்பாக அறிய வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் கூறியிருக்கிறார்கள். பொருள் இருக்கிறது, அந்த பொருளில் பல தர்மங்கள் இருக்கின்றன. அனந்த தர்ம ஆத்மக் வஸ்து என்று கூறுவார்கள். அனந்த தர்மாத்மக் வஸ்து, பல தர்மங்களை உடைய, அதாவது விருத்தமான பல தர்மங்களை உடைய குணம். தர்மத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல குணங்களை உடைய பொருள் அப்படின்னு சொல்றது உண்டு. நாம பல தர்மங்களுடைய பொருள் அப்படின்னு சொல்றது உண்டு. பொதுவா இதற்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, குணம்னா ஞானம், தர்ஷனம், சுகம், வீரியம், அவ்யாபாதத்துவம், அகுலகத்துவம், சூக்ஷ்மத்துவம், இப்படிப்பட்ட குணங்கள், இவற்றையெல்லாம் குணங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. தர்மம்னு எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. தர்மம் அப்படின்னா விபரீதமாக காணப்படும், இருதுருவங்களாக காணப்படும் அந்த குவாலிட்டி இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்மா நித்தியமானது, அனித்தியமானது. ஆன்மா க்ஷணிகமானது, ஸ்தாயியானது. இப்படி ஆன்மாவில அஸ்தித்வம் இருக்குது, வஸ்துத்துவம் இருக்குது. இது அதாவது அஸ்தித்வம் இருக்கு, நாஸ்தித்வம் இருக்கு. எதிர் துருவங்களாக இருக்கும் இரு அந்த அந்த குவாலிட்டி இரு துருவங்களாக இருக்கிறது. ஆனா அது பொருள்ல ஒரே நித்தியம் அனித்தியம், நிலையாவும் இருக்குது, நிலை இல்லாமையும் இருக்குது. இது ரெண்டும் எதிர் துருவமான இரண்டு தர்மம். அது ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்குது பொருள்ல. இப்படி எதிர் துருவமான இரண்டு தர்மங்கள் இருக்கு பாருங்க, ரெண்டு ஒன்னா ஜோடியா இருக்கு பாருங்க. இதுதான் தர்மம் பொதுவா சொல்றது உண்டு. நித்தியம் அனித்தியம், அஸ்தித்வம் நாஸ்தித்வம். இப்படி இருதுருவமாக இருக்கும் இந்த சிறப்பு, ஒரே நேரத்தில் பொருள் இருப்பது, இதை தர்மம் என்று கூறுவது. அதனால்தான் அநேகாந்தாத்மக் வஸ்து அல்லது அநேகாந்த தர்மாத்மக் வஸ்து என்று கூறுவார்கள். அநேக தர்மங்களையுடைய பொருள் என்று கூறுவார்கள். ஒரே நேரத்தில் அநேக தர்மங்களை உடையதாக இருக்கிறது அந்த பொருள் என்று கூறுவார்கள். எதிர்துருவமாக இருக்கும் இரண்டு சிறப்பான
அந்த இது இருக்கு பாருங்க, ட்ரைட் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து தர்மம் என்று சொல்லுவது உண்டு. ஞானம், தர்ஷனம் இதற்கெல்லாம் வந்து எதிர்மறையானது எதுவுமே கிடையாது. ஞான தர்ஷனத்துல எதிர்மறையானது அஸ்தித்வ குணத்துக்கு எதிர்மறையானது நாஸ்தித்வ குணம் இருக்குது. நித்தியத்துவத்துக்கு குணத்துக்கு எதிர்மறையானது நாஸ்தித்வம் இருக்குது. இப்படி எதிர்மறையா இருக்கிறதுலாம் தர்மம் சொல்லுவாங்க. மற்ற ஞான தர்ஷனம் முதலானவற்றை குணங்கள் என்று கூறுவதுண்டு. இப்படி பொருளில் அனந்த தர்மங்கள் இருக்கின்றன. ரெண்ட வந்து எதிர்மறையா இருக்கிற மாதிரி தோணும். இப்படி ஜோடி ஜோடியா நிறைய தர்மங்கள் வந்து ஆன்மாவில் இருக்கிறது. நித்தியம், அனித்தம், இப்படிப்பட்ட குணங்கள், ஆஸ்தித்வம், நாஸ்தித்வம், இப்படிப்பட்ட குணங்கள் ஒரே நேரத்தில் இருக்கிறது. அடுத்தது உத்பாத வியயமாவும் இருக்கிறது, அது திரவியமாவும் இருக்குது. இது கூட எதிர்மறையானதுதான். உத்பாதமும் நடந்து இருக்கிறது, வியயமும் நடந்து இருக்குது. இதுவும் எதிர்மறையானதுதான். உத்பாத வியயமும் நடந்திருக்குது, திரவிய தன்மை நிலைத்தன்மை இருக்குது, இதுவும் எதிர்மறையானதுதான். இப்படி எதிர்மறையான தர்மங்கள் ஒரே நேரத்தில் பொருளில் இருக்கின்றன. நாம உயிரோடவும் இருக்கிறோம், நம்ம உடல் வந்து நம்ம இப்ப வந்து உடல் வந்து உயிரோடவும் இருக்குது, உடல்ல வந்து உயிர் இருக்குது, ஆனா வந்து உடல் வந்து மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டேவும் இருக்கிறது. அதுவும் உண்மைதான். எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. முடி கருப்பா இருக்குதுவே, அது வந்து எப்ப வந்து நரைக்கணும், அந்த நரைக்கிற முடி ஆவறதுக்கு உண்டான அதை நோக்கி பயணிக்கிறது எப்ப ஆரம்பிக்குது? திடீர்னு ஒரு நாள் அது ஆகுது. அல்லது வந்து முகத்துல வந்து இதெல்லாம் விழுது பாருங்க, சுருக்கெல்லாம் விழுது பாருங்க, அது திடீர்னு ஒரு நாள் ஆகுது? திடீர்னு ஆகல. அந்த தன்மை முதல்ல இருந்தே இருக்கு. இப்படி எதிர்துருமான அது வந்து பொருள் இருக்கிறது, அதுல அழிந்து கொண்டும் இருக்கிறது, தோன்றி கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கிறது. இப்படி அனந்த தர்மங்கள் ஒரே நேரத்தில் இருக்கின்றன. அந்த அனந்த தர்மங்களை கொண்ட ஒரு பொருளை ஒரே நேரத்தில் நாம் அறிய முடியாது. அனந்த தர்மங்களையும் ஒரே நேரத்தில் அறிய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாட்டை தான் அறிய முடியும். அந்த பொருளை பத்தி இது பொருள், இதுல அனந்த தர்மங்கள் இருக்குது அப்படின்னு ஒண்ணு அறிய முடியும். ஆனா சொல்றது இன்னும் கஷ்டம். அந்த பொருளை அறிஞ்சாலும், அனந்த தர்மங்களை உடைய பொருள் என்று அறிந்தாலும் நம்மால் அதை சொல்ல இயலாது. ஏன்னா சொல்லுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, வரையறை இருக்குது. ஒரு பொருள் உத்பாதம் தன்மை அதுல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வேயம் இருக்குதுன்றத அப்பவே சொல்ல முடியாது. பேரலா அதே நேரத்துல சொல்ல முடியாது. இவர் இன்னாருடைய தகப்பனார் என்று சொல்லும் பொழுது இவர் இன்னாருடைய கணவன் என்று அதே நேரத்தில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அடுத்த செகண்ட் தான் சொல்ல முடியும், அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் சொல்ல முடியும். ஒரே நேரத்துல வந்து, ஏன்னா சொல்லுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கிறது. ஏன் மிஸ் இன்டர்பிரேஷன்லாம் ஆகுது, நம்ம சொல்றது ஏன் தவறா புரிஞ்சுக்கிறாங்க? ஏன்னா சொல்லுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத வந்து எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்கன்றத ஒரு கண்டிப்பா ஒரு இது கிடையாது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்க இன்டென்ஷன் வேற எதுவோ இருக்கும், எதிர்க்கு இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய விவக்ஷை வேற மாதிரி இருக்கும், எதிர் இருக்கிறவங்க வந்து அது புரிதல் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு அது வேற மாதிரி தான் இருக்கும். உங்க விவக்ஷையை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்படி அந்த அனந்த தர்மங்களையுடைய அந்த பொருளை நாம் நம் சொற்களால் ஒரே நேரத்தில் எடுத்து கூற முடியாது. அனந்த தர்மாத்மக அனந்த குணம் இருக்கிறது, அனந்த தர்மாத்மக வஸ்து இருக்கிறது. அதை வந்து எடுத்து சொல்லும் போது பாட்டா தான் சொல்ல முடியும், ஒன்னொன்னாதான் சொல்ல முடியும். இதுல நித்தியத்தன்மை இருக்கிறது, அனித்தியத்தன்மையும் இருக்கிறது, இதுல திரவியமும் இருக்கிறது, பரியாயமும் இருக்கிறது, இதுல பாரிணாமிக பாவமும் இருக்குது, ஔதைக பாவமும் இருக்குது, இதுல பிராக் பாவமும் இருக்குது, பிரத்வம்சா பாவமும் இருக்கிறது, இதுல வந்து நிலைத்தன்மையும் இருக்குது, நிலையில்லாத தன்மையும் இருக்கிறது, இதுல அஸ்தித்வம் இருக்கிறது, நாஸ்தித்வம் இருக்கிறது அப்படின்னு பாட்டா கொஞ்சம் 1 by 1 தான் சொல்ல முடியும், ஒரே நேரத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அதுல சொல்லுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஒரு நேரத்துல ஒண்ணுதான் வந்து சொல்லால விளக்க முடியும். சரிங்களா? இப்படி அந்த ஒரு பாட்டா விளக்கும் பொழுது அதற்கு ஒரு அபேட்சை இருக்கிறது, விவக்ஷை இருக்கிறது. என்ன சொல்ல வரும், உத்தேசம் என்ன, நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துல அது சொல்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புராணத்தினுடைய ஒரு கேரக்டர் எடுத்துன்னு வச்சுங்க, கர்ணன் தானத்தில் சிறந்தவன், அவனை விட சிறந்தவன் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனுடைய அந்த
கர்ணனை பற்றி புகழும் பொழுது அவன் அந்த தானத்தில் சிறந்தவன் என்று புகழும் போது அதை போக்கஸ் பண்ணி சொல்றோம். இது ஒரு நேரத்துல சொல்றோம். அங்க அபேட்சை என்னன்னா அவன் வந்து எப்பவுமே யாருக்கும் கொடுத்துதான் பழகியவன், யாருக்கும் இல்லைன்னு சொல்லது கிடையாது. அதனால அது தான வீரன் அவன். அடுத்த நேரத்துல வேற மாதிரி சொல்லும்பொழுது அவனுடைய சங்கதி ஃப்ரெண்ட்ஷிப் சரியல்லாதனால அவன் அதர்ம காரியங்களுக்கும் துணை போனான். துரியோதனனுடன் அவன் நட்பு கொண்டிருந்ததனால் இப்படி பல நல்ல பழக்கங்களை உடையவனாக இருந்த போதிலும், குணங்களை உடையவனாக இருந்த போதிலும், பெரும் வீரனாக இருந்த போதிலும் அவன் துரியோதனுக்கு துணை போனான். அது ஒரு நோக்கம் அங்க. அதனால் அவன் நற்பெயரை பெறவில்லை. இப்படி அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்துல சொல்ல முடியாது இல்ல, அவன் தானம் அளிக்கிறதுல சிறந்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அவனுடைய நட்பு சரியில்லை அப்படின்றது அதே நேரத்துல சொல்ல முடியாது. அடுத்த க்ஷண நேரத்துல தான் சொல்ல முடியும். அதே போலதான் ஒரு பொருள்ல இருக்கிற தர்மங்களை வந்து ஒரே நேரத்துல சொல்ல முடியாது, ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் சொல்ல முடியும். இப்படி நயம் வந்து ஒரு நேரத்துல ஒரு பார்ட்டை மொத்தம் ஒரு அம்சத்தை பத்தி, ஒரு பகுதியை, ஒரு பொருளின் ஒரு பகுதியை, ஒரு குணத்தை, ஒரு பரியாயத்தை பற்றி மட்டும்தான் பேசும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அபேட்சையுடன் கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, விவக்ஷையுடன் கூடிய, அபேட்சையுடன் கூடிய, நோக்கத்துடன் கூடிய எடுத்துக்கூறல் இருக்கிறதே அதைதான் நயம் என்று கூறுவார்கள். அபேட்சையுடன் கூடிய, விவக்ஷையுடன் கூடிய, நோக்கத்துடன் கூடிய குணம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது கர்ணன் பல குணங்களை கொண்டவனாக இருந்தான். தானத்தில் அவனை விட சிறந்தவன் கிடையாது. இது ஒரு உலகியல் கூற்று, நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. இதெல்லாம் உலகியல் நோக்கில் வந்து அது தானமாக கருதப்படுகிறது. அவன் பண்ணதெல்லாம் ஒரு உலகியல் எக்ஸாம்பிள் மட்டும்தான். இன்னொரு நோக்கத்துல சொல்லும் பொழுது அவன் ஏன் வந்து அர்ஜுனன் அளவுக்கு ஏன் வந்து அவன் வந்து பிரசித்தி பெறல, அதற்குண்டான காரணங்கள் சொல்லும் போது அது அந்த நோக்கத்துல அது சொல்லுவாங்க. ஏன் அந்த அளவு அர்ஜுனனுக்கு சமமா இருந்தாலும், வில்வித்தையில அவனுக்கு சமமாக இருந்தாலும் ஏன் அவன் வந்து அந்த அளவு இது பெறல அப்படின்றது அந்த நோக்கத்துல அங்க சொல்லுவாங்க. இப்படி பொருளை புரிந்து கொள்வதற்கு, உண்மையான சரியாக புரிந்து கொள்வதற்கு, பொருளை சரியாக புரிந்து கொள்வதற்கு நயஞானம் அவசியமானதாக இருக்கிறது. அனந்த தர்மங்களை கொண்ட பொருளை, அனந்த குணங்களை கொண்ட, சில நேரத்துல தர்மத்தை குணம் சொல்லிடுவாங்க, அதனால்தான் கன்ஃபியூஷன் ஆகிறது உண்டு. விருத்தமாக இருக்கும், இரு துருவங்களாக இருக்கும் அந்த சிறப்பாம்சத்தை தர்மம் என்று சாதாரண கூறுவது உண்டு. ஆனா சில நேரங்கள்ல அஸ்தித்வத்தையும் குணமா சொல்லிடுறாங்க, நாஸ்தித்வத்தையும் குணமா சொல்லிடுறாங்க. தர்மத்தை கூட சில நேரங்கள்ல குணமாக ஆகமங்களில் குறிப்பிடுகிறார்கள். ஆனா அஸ்தித்வத்தையும் நாஸ்தித்வத்தையும் அல்லது நித்தியத்துவத்தையும் அல்லது அனித்தியத்துவத்தையும் குணமா சொன்னாங்கன்னா ஓ இது தர்மத்தை சொல்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சொல் தர்மன்ற சொல்லுக்கு சில நேரங்கள்ல குணன்ற சொல்லையும் பயன்படுத்திடுறாங்க. எப்படி ஞான குணம், தர்ஷன குணம், வீரிய குணம்ன்றதுக்கு குணத்தை பயன்படுத்திடுறாங்களோ அதே போல இரு துருவங்களாக இருக்கும் இந்த சிறப்புகளையும் வந்து குணமாக சில நேரங்களில் குறிப்பிடப்படுவது உண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நயஞானம் ரொம்ப அவசியமானது பொருளை புரிந்து கொள்வதற்கு. சம்சாரத்தில் இருக்கிற துன்பத்தை போக்குவதற்காகவும் சுகத்தை அடைவதற்காகவும் என்ன பண்ணணும், முதல்ல மித்தியாத்துவத்தை போக்கணும். தீக்காட்சி போயிடணும், மித்தியாத்துவம் போயிடணும். மித்தியாத்துவம் போனோம்னா அது ஆன்ம அனுபவம் இருந்தாதான் மித்தியாத்துவம் போகும். அதாவது சமத்துவம் இருந்தாதான் வந்து தீக்காட்சி போகும், பொய்க்காட்சி போகும், அதாவது மித்தியாத்துவம் போகும். அது வந்து அந்த ஆன்ம அனுபவமானது, அந்த ஆன்ம அனுபவம் இருந்தாதான் மித்தியாத்துவம் போகும். அந்த ஆன்ம அனுபவமானது சரியான ஞானம், சமஞானம் இருந்தாதான் ஏற்படும். அந்த சமஞானத்துக்கு என்ன பண்ணும், சமஞானத்துக்கு வந்து நயஞானம் இருக்கணும். நயஞானத்தை தான் சமஞானம்ன்றாங்க. எங்க நயம் இல்லையோ அந்த ஞானத்தை சமஞானம் கிடையாது, அது வந்து நல்ஞானமே கிடையாது அப்படின்னு ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரியான ஞானத்திற்கு, சமஞானத்தில் நயங்கள் இருக்கும், நயம் எனும் அலைகள் இருக்கும்.
அந்த அலையில வந்து மூழ்கிடக்கூடாது. அந்த ஆகமம் எனும் கடல்ல நயம் எனும் அலைகள் எழும், அதில் விளையாட வேண்டும், அதன் மீது வெற்றி கொள்ள வேண்டும், அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அலைகளில் மூழ்கி நாம் நம்மை மாய்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கலன்னா, ஆகமத்தினுடைய அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கலன்னா அது நமக்கு எந்தவித பலனையும் பயனையும் தராது. சாதாரண நடைமுறை வாழ்க்கையில கூட நயத்தினுடைய பிரயோகத்தை நாம் சொல்லுவதுண்டு. நயத்தினுடைய பிரயோகம் எவ்வளவு பண்றோம். நான் இப்போ ஒரு வந்து ஒரு தகப்பனாராகவும் இருக்கிறாரு, கணவராகவும் இருக்கிறாரு, அல்லது அவர் வந்து வேற எதனா தொழில் செய்யறவரா இருக்காரு. சில நேரங்கள்ல வந்து அவங்க எங்கன்னா வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க, ஒரு கம்பெனில ஹெட்டா இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க கீழே வேலை செய்யறவங்க வந்து அவங்களுக்கு உரியவங்களாக இருப்பாங்க, உறவினர்களாக கூட இருப்பாங்க. ஆனா எதனா அவங்க தவறு செய்துட்டாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அங்க வந்து அந்த உறவினர் அப்படின்றது வந்து நோக்கத்துல கிடையாது. நான் வந்து ஒரு பொறுப்பை நிர்வகிக்கிறேன், அந்த பொறுப்பை நான் சிறப்பாக ஆற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தை எல்லாருக்கும் நமக்கு நோக்கம் புரியும். எங்க அப்படின்னு குழந்தைகிட்ட பேசும் பொழுது எப்படி பேசுறோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா அங்க வந்து கடமை கூடவே இருக்கிறது. அந்த குழந்தையின் பிரதி நமக்கு என்ன கடமை இருக்குதுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. குழந்தை வந்து தப்பு பண்ணிட்டா திட்டுறோம், கண்டிப்பா திட்டுறோம். ஆனா அடுத்த கணமே எப்பவுமே முறைச்சிக்கின்னு இருக்குமா குழந்தையா கூட கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கடமை. ஓகே, தப்பு பண்ணிட்டா திட்டணும், ஆனா வந்து இது நம்ம குழந்தை தான், இது திருப்பினும் சரியா வரணுன்றது நம்ம டியூட்டி, அதை வர வைக்கிறது நம்ம டியூட்டி. அடுத்த கணமே அந்த குழந்தை என்ன வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேசுறோம்ல, காரணம் என்ன? ஏன்னா அந்த ரோலை மாத்திக்கிறோங்க. தவறு நடக்கும்போது அதை சுட்டி காட்டணும், அதுவும் பேரண்ட்னுடைய ஒரு கடமை அப்படின்றது தெரியும். ஆனா அப்புறம் குழந்தை வந்து மனசு உடைஞ்சிடக்கூடாது அப்படி, அதுவும் வந்து பேரண்டா ஒரு கடமை. நம்ம ரோலை எப்படிலாம் நம்ம மாத்தி மாத்தி நம்ம வந்து சொல்றோம். இன்னும் சொல்ல போனா நய பிரயோகம் நிறைய பண்றோம். சக்கரை டப்பி ஏடு, பருப்பு டப்பி ஏடு, இதெல்லாம் சொல்றேன்ல. நான் சர்க்கரைனாலே டப்பியை செய்து வச்சுக்கிறாங்க. நெய் குடத்தை எடு, நெய்னாலே அந்த குடத்தை செய்து வச்சிருக்கிறாங்க கிடையாது. அங்க வந்து அந்த நோக்கம் என்ன நோக்கம், என்ன அபேட்சை, என்ன விவக்ஷை? அந்த பானையில நெய் இருக்குது, அந்த டப்பியில சர்க்கரை இருக்குது, அந்த டப்பியில மிளகாத்தூள் இருக்குது, அதனால மிளகாத்தூள் டப்பின்னு சொல்றாங்க, சர்க்கரை டப்பின்னு சொல்றாங்க, அல்லது நெய் குடம் சொல்றாங்க. ஆனா நெய் குடம் உண்மையிலே நெய்யால் ஆனது கிடையாது, மண்ணால் ஆனதுதான். அந்த விவக்ஷை புரிதல நம்ம என்ன நெய்யால் ஆன குடம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டுல அப்படின்னு நான் சொல்றோம். இல்ல, நெய் குடம் சொன்ன உடனே அந்த குடத்தை தானே எடுத்துட்டு வரோம், கரெக்டா? சோ அங்க வந்து ஈவன் உலகியல் வாழ்க்கையில கூட இந்த விவக்ஷைகளை, அபேட்சைகளை, நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் நம் காரியங்களை செய்கிறோம். எங்க எப்படி நான் செயல் பண்ணணும், ஒரு கணவரா எங்க செயல்படணும், ஒரு தகப்பனா எங்க செயல்படணும், ஒரு தொழிலாளியா அல்லது முதலாளியா எங்க எப்படி செயல்படணும். எல்லா நேரத்திலயும் நம்ம ஒருத்தர் வந்து ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருப்பாரு, வீட்டுல ஒரு மாதிரி இருப்பார், சரிங்களா? ஏன்னா அங்கங்க அந்த ரோலை எப்படி வந்து மாத்திக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க என்னுடைய டியூட்டி என்ன அப்படின்றது தெரியும். அதனாலதான் அங்கங்க அந்த ரோல் மாறுது. அதே போலதான் நயம் ஆகமங்கள்ல எதனா எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை புரிஞ்சீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. இப்படி நயத்தை பயன்படுத்தும் பொழுது அல்லது நய நோக்கில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு நயன் இருக்கிறதோ, எங்க நயம் வாயிலாக பொருளை பற்றிய விளக்கம் இருக்கிறதோ அல்லது பொருளை எடுத்து கூறியுள்ளார்களோ அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவம் அடைந்த ஜீவன்
பிறவியில் எந்த விதமான துன்பங்களையும் பெறுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நோக்கம். சமயத்தை அடைஞ்சிட்டா அந்த சீக்கிரமே அந்த ஜீவன் வந்து மோட்சத்துக்கு போகுது, அந்த நோக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கு முன்னே நரக பந்தம் கட்டியிருந்தா அது நரகத்துக்கு போகுது. அப்புறம் கேள்வி யாருனாங்க, அது எப்படிங்க நீங்க சொல்றீங்க வந்து சமயத்தும் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஜீவன் வந்து எப்பவுமே துன்பப்படுறது இல்ல, துன்பப்படுறது இல்ல, எப்படி வந்து தண்ணீர்ல வந்து தாமரை இலை வந்து அதுல இருந்து விடுபட்டு தான் இருக்கிறது, அதுக்குள்ளே இருந்தாலும் அது வந்து எந்த ஒரு அழுக்கும் அதன் மேல படுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து சமயக் திருஷ்டிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க, பின்னையா நரகத்துக்கு போறாங்க? அது ஒரு விவக்ஷை. ஏன்னா முன்னையே வந்து பந்தம் இருந்தா அவங்க நரகத்துக்கு போவாங்க. சமயத்தும் கிடைச்சதுக்கு அப்புறம் பந்தம் ஆவாது நரகம் முதலானவற்றின். ஆனா வந்து முன்னையே இருந்து அது போவோம். இப்படி அந்தந்த விவக்ஷையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க நோக்கம் என்ன, விவக்ஷை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நயத்தின் பேத பிரபேதங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிரிவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு என்னன்னா, நயத்தை புரிஞ்சுக்கிறது ஏன் சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயத்தை பற்றிய குறிப்புகள் அல்லது நய நோக்கில் கருத்துக்கள் ஜின ஆகமத்தில் மட்டும்தான் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இன்னொன்னு, நம்ம அநேகாந்த சியாத்வாதம் என்று நாம் ஒரு சிறிய நூலை பயின்றோம். அதுல படிக்கும் போது கூட நம்ம ஒரு கருத்தை நாம் வந்து அதை பத்தி சர்ச்சை செய்தோம். ஜின தர்மம் வந்து அநேகாந்தத்தை ஏற்குது, நோ டவுட். அநேகாந்த சம்யக் அநேகாந்தத்தை ஏற்கிறது, சம்யக் ஏகாந்தத்தையும் ஏற்கிறது. சம்யக் ஏகாந்தம், இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. சம்யக் ஏகாந்தம் தான் நயம். ஏகாந்தம் சுத்தமா கிடையாதுன்னு கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. மித்யா ஏகாந்தத்தை தான் ஏற்கல. ஏகாந்தனா என்ன, ஒரு பொருளுடைய ஒரு பகுதியை எது உற்று நோக்குகிறதோ அது ஏகாந்தம். ஆனா அதனுடைய நோக்கத்துடன் உற்று நோக்கினால், திரவிய நோக்குல, பரியாய நோக்குல, சுத்த தன்மை நோக்கில்ல, அசுத்த தன்மை நோக்குல அப்படின்னு கரெக்டா அந்த நோக்கத்துடன் உற்று நோக்கினால் அது சம்யக் ஏகாந்தமாக ஆகிறது. சம்யக் ஏகாந்தம் ஜெயின தர்மத்தில் ஏற்புடையதாகும். அநேகாந்தம் என்பது ஏகாந்தத்தை சுத்தமாக மறுப்பது கிடையாது. அநேகாந்தம் என்பது சம்யக் ஏகாந்தத்தை ஏற்கிறது, சம்யக் அநேகாந்தத்தை மட்டும்தான் ஏற்கிறது. மித்யா அநேகாந்தத்தையும் ஏற்கல, மித்யா ஏகாந்தத்தையும் ஏற்கல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சம்யக் ஏகாந்தம் என்றால் விவக்ஷையுடன், நோக்கத்துடன், நோக்குடன், அந்த நோக்கை புரிந்து கொண்டு அந்த கருத்தை புரிந்து கொள்வது, அதன் பெயர் தான் சம்யக் ஏகாந்தம். இப்படி இத சொல்லியிருக்காங்க. அந்த நயத்தை பத்தி ஜின ஆகமத்துல மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஜெயின ஆகமத்தில் நயங்களை பற்றி, அநேகாந்தத்தை பற்றி அருமையாக எடுத்துரைத்துள்ளார்கள். ஆனால் அந்த அநேகாந்தத்தை பற்றியும் நயத்தை பற்றியும் சங்கராச்சாரியர் முதலானவர்கள் கூட இன்னும் முழுமையாக ஆராய்ந்திருக்க வேண்டும் என்று அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை கொஞ்சம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அதை புரிஞ்சுக்கிட்டார். அந்த அநேகாந்தம்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத ஒரு பிலாசபி பத்தி நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியன் பிலாசபி பத்தி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுல அவர் அப்படி குறிப்பிடுகிறார். அந்த நய நோக்கம் வந்து பலரால் புரிந்து கொள்ளப்படவில்லை. பல அறிஞர்களால் இன்னும் ஆழமாக இன்னும் அதை வந்து அவங்க புரிஞ்சு இருக்கணும், புரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படி நம்ம பார்க்கிறோம். அது இப்படி ஜினாகமங்கள்ல வந்து நயத்தை பத்தி ரொம்ப அதிகம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் நயம்னா என்ன அப்படின்றத பத்தியும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நயம் அப்படின்னா என்ன, வந்து ஒரு பொருள்ல வந்து நிறைய குணம் இருக்கிறது, நிறைய தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்துல இருந்து ஒரு தர்மத்தை எது ஃபோக்கஸ் பண்ணுதோ, பல தர்மங்களை உடைய பொருளில் எது ஒரு தர்மத்தை உற்று நோக்குகிறதோ அதன் பெயர் தான் நயம். பல தர்மங்களை உடைய பொருளில் எது ஒரு தர்மத்தை உற்று நோக்குகிறதோ அதை நயம் என்று கூறலாம். பல தர்மம் இருக்குது, ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு, ஏன்னா க்ஷயோக்ஷம ஞானத்தினுடைய லிமிடேஷன், வரையறை என்னன்னா ஒரு நேரத்துல ஒண்ணுதான் அறிய முடியும். அதனால
அதனால அதிகமா அறிய முடியாது. இன்னொன்னு, ஒரு நேரத்துல ஒரு பார்ட்டை, ஒரு அம்சத்தை, ஒரு பகுதியை அது உற்று நோக்கும் போது மற்ற பகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லாது, அதை மறுக்காது. ஆன்மாவில் சுத்த தன்மை இருக்கிறது, பரம பாரிணாமிக பாவம் இருக்கிறது என்று கூறும் பொழுது இப்போ போக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பரம பாரிணாமிக பாவத்தை தான் அது உற்று நோக்குது. ஔதைக பாவம் இல்லைன்னு அது சொல்ல வரல, ஔபசமிக பாவம் இல்லைன்னு சொல்ல வரல, க்ஷாயிக பாவம் இல்லைன்னு சொல்ல வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற அந்த சிறப்பாம்சங்கள் அல்லது மற்ற பகுதிகள் மறுக்கப்படவில்லை. எப்பொழுது எந்த சிறப்பாம்சம் அல்லது தர்மம் உற்று நோக்கப்படுகிறதோ அங்கு அது முக்கியமானதாக பிரதானமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மற்ற தர்மங்கள் கௌனமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அது மறுக்கப்படவில்லை, அது பொருள்ல இல்லை அப்படின்னு சொல்லல. இதான் அநேகாந்தத்தினுடைய சிறப்பாம்சமே இதுதான். எப்பொழுது பொருளின் ஒரு அந்த சிறப்பை அல்லது ஒரு பகுதியை உற்று நோக்குகிறோமோ அதை முக்கியமாக கவனத்தில் கொள்ளுகிறோம். மற்ற பகுதிகளும் இருக்கின்றன, ஆனால் அவை எல்லாம் இப்பொழுது கவனமாக இருக்கின்றன. ஆன்மா சுத்தமாக இருக்கிறது அல்லது பரம பாரிணாமிக பாவத்தை உடையது என்று கூறும் பொழுது அங்கு சுத்த தன்மையை மட்டும்தான் உற்று நோக்குகிறோம். அது அசுத்த தன்மை அதில் இல்லை அல்லது ஔதைக பாவம் அதில் இல்லை என்று பொருளாகாது. இப்பொழுது அதை பற்றி பேசப்படவில்லை. ஏனென்றால் சொல்லிற்கு வரையறைகள் இருக்கின்றன, அதுக்கு லிமிடேஷன் இருக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக தான் அதால் அறிய முடியும், ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் அதால் எடுத்துரைக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மற்ற தர்மங்களை மற்ற பட்சங்களை அது நிராகரிப்பதில்லை. எந்த நயம் மற்ற பட்சங்களை மற்ற தர்மங்களை நிராகரிக்கிறதோ அது நயமாகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இன்னொன்னு என்னன்னா, இன்னொன்னு ஆகமங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, சுதஞானத்தினுடைய விகற்பங்கள் இருக்கு பாருங்க. விகற்பங்கள்னா எழுகிற எண்ணங்கள். சுதஞானத்தினுடைய விகல்பங்களை நயம் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காங்க. சுதஞானத்தினுடைய விகல்பம்னா என்னது? சுத்தஞானம்ன்றது என்னது? ஆகம ஞானம். அதுல ஒரு இடத்துல விவகார நய நோக்குல சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல நிச்சய நய நோக்குல சொல்லியிருப்பாங்க, ஒரு நேரத்துல வந்து திரவிய நோக்குல சொல்லியிருப்பாங்க, ஒரு நேரத்துல பரியாய நோக்குல சொல்லியிருப்பாங்க, ஒரு நேரத்துல வந்து அஸ்தித்வ நோக்குல சொல்லியிருப்பாங்க, ஒரு நேரத்துல நாஸ்தித்வ நோக்குல சொல்லியிருப்பாங்க, ஒரு நேரத்துல வந்து நித்திய நோக்குல சொல்லியிருப்பாங்க, இன்னொரு நேரத்துல அனித்திய நோக்குல சொல்லியிருப்பாங்க, ஒரு நேரத்துல சுத்த நோக்குல சொல்லியிருப்பாங்க, இன்னொரு நேரத்துல வந்து அசுத்த நோக்குல சொல்லியிருப்பாங்க. இப்படி நோக்கம் மாறுபடலாம். சுதஞானத்தை பெறும் பொழுது, ஆகமங்களை பயிலும் பொழுது பல விதமான நோக்கங்களுடன் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பல விதமான நோக்கங்களை நாம் புரிந்திருந்தால்தான் ஆகமங்களை நம்மால் முழுமையாக அறிய முடியும். அதனால்தான் ஆச்சாரியர்கள் சுதஞானத்தின் விகற்பத்தை, விகல்பம்னா எண்ணம், சுதஞானத்தின் விகல்பத்தை நம்மளுக்கு அந்த விகல்பங்கள் வரும். ஓ, இது இங்க விவகார நய நோக்குல சொல்லியிருக்காங்க, இங்க நிச்சய நய நோக்குல சொல்லியிருக்காங்க. அந்த விகற்பங்கள் சுதஞானத்தை பெறும்பொழுது ஏற்படுவதுண்டு, ஆகமங்களை பயிலும் பொழுது ஏற்படுவதுண்டு. இங்க பிரமாண நோக்குல சொல்லியிருக்காங்க, இங்க நய நோக்குல சொல்லியிருக்கிறாங்க, இங்க அநேகாந்த நோக்குல சொல்லியிருக்காங்க, இங்க ஏகாந்த நோக்குல சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த விகற்பங்கள் நமக்கு ஏற்படுவது உண்டு. சிந்தனை ஏற்படுவது, சிந்தனைனாலே விகற்பங்க. சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுதான் அனுபவம், ஆன்ம அனுபவம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல வந்து அறிபவனின் நோக்கம் அத நயன் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஆகமங்கள்ல தாங்க நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து பரீட்சாமுகம் போன்ற நூல்கள்ல கூட இதை சொல்லியிருக்கிறாங்க. அறிபவனின் நோக்கத்தை நயம் என்று கூறுகிறோம். இன்னொரு ஆச்சரியர் என்ன சொல்றாருன்னு, எடுத்துரைப்பவரின் நோக்கத்தை நயம் என்று கூறுகிறோம் என்று. அப்படின்னா எதுங்க கரெக்டு? இப்ப நான் ஆகமத்தை எடுத்து சொல்றேன், இப்போதைக்கு என்னுடைய நோக்கம் அது நயமா இல்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அது நயமா? உண்மையில பார்க்க போனா வக்திர் அபிப்பிராய நய, ஸ்ரோத்ரு அபிப்பிராய நய என்று இரண்டு கூற்றுகள் ஆகமங்களில் காண கிடைக்கின்றன. வக்திர் அபிப்பிராய நய, ஸ்ரோத்ரு அபிப்பிராய நய. எடுத்துரைப்பவரின் நோக்கம் அதன் பெயர் நயம் என்றும், கேட்பவரின் நோக்கம் அதை கேட்டு புரிந்து கொள்ளுபவர் அவரின் நோக்கம் நயம் என்றும் கூறுகிறார்.
ஆச்சாரியர் என்ன எடுத்துரைக்கிறாரோ, அவர் எந்த நோக்கத்தில் கூறி இருக்கிறாரோ அதே நோக்கத்தில் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பவனாகிய நானும் அதே நோக்கத்துல, பக்தனுடைய என்ன நோக்கமோ, எடுத்துரைப்பவரின் நோக்கம் என்னவோ அதே நோக்கத்துடன் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், கேட்பவனாகிய நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அங்க ஆகமத்தை சரியா புரிஞ்சுக்கணும் அர்த்தம். அவருடைய நோக்கம் ஒண்ணு, நான் புரிஞ்சுக்கிறது நோக்கம் ஒண்ணு அப்படின்னு. அதனாலதான் மோட்சமார்க்க பிரகாசகத்துல நம்ம படிச்சிருக்கோம். பல 7 தத்துவங்கள் சார்ந்த தவறான கருத்துக்கள் தத்துவ ஞான பாடம் அலையில ஐ திங்க் 2வது இல்ல 3வது செமஸ்டர்ல நீங்க படிச்சீங்க. 7 தத்துவங்கள் சார்ந்த தவறான நம்பிக்கை ஏன் ஏற்படுகிறது? ஏனென்றால் ஆகமங்களில் கூறியுள்ள கருத்துக்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எடுத்துரைப்பவரின் உத்தேசம் என்னவோ, நோக்கம் என்னவோ அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் ஆகமங்களின் பால் நமக்கு தவறான புரிதல்கள் ஏற்படுகிறது. ஆகமங்களில் தவறான புரிதல்கள் ஏன் ஏற்படுகிறது? ஏனென்றால் அவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் சரியான ஞானம் ஏற்படும் என்பதை இங்கு கூறியிருக்கிறார்கள். இப்படி எடுத்துரைப்பவரின் நோக்கத்தை விவக்ஷை இல்லது விவக்ஷைன்னு சொல்றாங்க, சரிங்களா? அந்த விவக்ஷையை புரிஞ்சுக்கணும். கேட்பவரின் விவக்ஷை அதையும் நயன் சொல்றாங்க. இது ரெண்டும் மேட்ச் ஆகணும். நான் என்ன சொல்றேன் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அங்க நயம் இருக்கும். நயம் வாயிலாக நம்மால் ஆகமத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்றது நீங்களும் நானும் கரெக்டா அவருடைய நோக்கத்துடன் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஆகம ஞானம் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அவருடைய நோக்கம் ஒண்ணு, எங்க சுத்த நிச்சய நோக்கில் சொல்லியிருக்காரோ அது சுத்த நிச்சய நோக்கில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கு விவகார நய நோக்கில், எங்கு விரதம் உபவாசம் முதலானவற்றை தர்மம் என்று கூறியுள்ளார்களோ அதனுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு ஆன்ம அனுபவத்தை தர்மம் என்று கூறியுள்ளார்களோ அதனுடைய நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கு எந்தெந்த நோக்கத்தில் என்னென்ன உரைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கங்கு அந்தந்த நோக்கில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றி புரிஞ்சுக்க கூடாது. இப்படி ஒரு பொருள்ல சாமானியமும் இருக்குது, சாமானிய குணங்களும் இருக்கின்றன, சாமானிய தர்மமும் இருக்குது, விசேஷ குணங்களும் இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த பொருள் இருக்கிற அஸ்தித்வம், வஸ்துத்வம், திரவியத்துவம், பிரமேயத்துவம், பிரதேசத்துவம், அகுருலகத்துவம், இப்படிப்பட்ட குணங்களை புரிந்து இதெல்லாம் எல்லா பொருள்ல இருக்கிற சாமானிய குணம் இது. அப்புறம் விசேஷ குணத்தை படிச்சுக்கும் போது ஆன்மாவுக்கு ஞான தர்ஷனம், பொருள்களுக்கு ஊறு சுவை ஒளி நாட்டணும், இதெல்லாம் சிறப்பாம்சங்களாக எடுத்துரைக்கப்படுகின்றன. இப்படி ஒரு பொருள்ல சாமானிய குணங்களும் இருக்கிறது உண்டு, விசேஷ குணங்களும் இருக்கிறது உண்டு. சாமானிய தர்மமும் இருக்கிறது உண்டு, விசேஷ தர்மமும் இருக்கின்றது. இப்படி சாமானியம் விசேஷம் எதுல இருக்குதோ அதுதான் வஸ்து. சாமானியமும் இருக்கும், விசேஷமும் இருக்கும். சாமானிய தர்மமும் இருக்கும், விசேஷ தர்மமும் இருக்கும். இந்த சாமானியம் விசேஷத்துடைய பொருள்ல அறிவது பிரமாணம். முழுமையா ஒரு பொருளை முழுமையா சமக்கிரமா அறியறது பாருங்க, அதன் பேர் தான் பிரமாணம். அப்புறம் பிரமாண ஞானம் அது அறியறது. அந்த ஒரு பொருளை சாமானியம் விசேஷம் எல்லாம் ஒரு பொருள் இருக்குது, அது அறியறது பிரமாணம். இது இந்த பொருளை இப்படி சாமானிய விசேஷத்துடன், சாமானிய விசேஷ தர்மங்களுடன் கூடிய பொருளை எது சரியாக அறிகிறதோ அதுதான் பிரமாண ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிரமாணத்தினுடைய ஒரு பகுதி, அதன் பெயர் தான் நயம் என்று கூறுகிறார்கள். பிரமாணத்தினுடைய ஒரு பகுதி. இன்னும் நயத்தை பத்தி எடுத்து சொல்லும் போது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாய தீபிகா என்கிற நூலில், நியாய தீபிகா இதுவும் இந்த பரீட்சா முகம் போன்ற ஒரு நூல் தான். ஆலாப பத்ததி பரீட்சா முகம் போன்ற ஒரு நியாய கிரந்தத்தின் அதாவது நியாயத்தினுடைய ஒரு முதற்படியான ஒரு கிரந்தம் தான் இது கூட. இன்ட்ரோடக்டரி ஒரு புக்கு தான் இது. நியாய தீபிகா, ஆலாப பத்ததி, பரீட்சா முகம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நயம் பிரமாணத்தினுடைய ஏகதேசம் அப்படின்றார். அதனுடைய ஒரு பார்ட். பிரமாணத்தால் அறியப்பட்ட பொருளின் ஒரு பகுதியை எது அறிகிறதோ அதன் பெயர் நயம் என்று கூறுகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த குருடர்கள் கதை சொல்லுவாங்கல்ல, இந்த அநேகாந்த சேத்வாதத்தை படிச்சு புரிஞ்சுக்கும் போது, ஒரு குருடன் யானையினுடைய காலை பற்றி கொண்டு யானை தூண் போன்றதுன்னு சொல்றான். ஒருத்தன் காதை பிடிச்சிக்கிட்டு இது மரம் போன்றது அப்படின்றான். வாழை பிடிச்சிக்கிட்டு இது கயிறு போன்றது அப்படின்றான். இப்படி பல விதமாக அவர்கள் கூறுகிறார்கள்.
இப்படி ஒவ்வொருத்தனும் வந்து கண்ணு தெரியாததுனால, குருடனாக இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் அந்த யானையின் ஒவ்வொரு பார்ட்ட ஆர்கனை அல்லது பகுதியை பிடிச்சிக்கின்னு ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்றது கரெக்ட் தான், நோ டவுட். யானை வந்து தூண் போன்றதுதான், யானை கயிறு போன்றதுதான், யானை முரம் போன்றதுதான். ஆனா இதுல என்ன நோக்கம்னா, அந்த நோக்கம் சொல்லப்பட வேண்டும். யானையினுடைய கால் தூண் போன்றது, யானையினுடைய வால் கயிறு போன்றது, யானையினுடைய காது முரம் போன்றது. அந்த நோக்கத்துடன் அவர்கள் சொல்லினால் எதிரில் இருப்பவர்கள் அல்லது புரிந்து கொள்ளுபவர்கள் சரியாக புரிந்து கொள்ளுவார்கள். யானையினுடைய உடம்பின் பல பகுதிகளை தனித்தனியாக அறிவது, நோக்கத்துடன் அறிவது, சரியாக அறிவது, அதன் பெயர் நயம். யானையை சமக்கிரமாக, யானையை யானையாக, அதுல அந்த சாமானிய குணமும் இருக்குது, யானைன்றது அந்த சாமானிய குணமும் இருக்கும், விசேஷ குணமும் இருக்கும். இப்படி எப்படி சாமானிய விசேஷம் இருக்கிற பொருளை எது அறிகிறதோ அதன் பெயர்தான் பிரமாணம் என்றும், விசேஷத்தை மட்டும் ஒவ்வொன்றாக அறிவது அதன் பெயர் நயம் என்றும் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். பிரமாணம் வந்து ஒரு சம்பூர்ண வஸ்துவ, ஒரு பொருளை முழுமையா அறியும். நயம் வந்து பார்ட்ட, ஒரு பகுதியை அறியும். பிரமாணம் ஒரு பொருளை முழுவதுமாக அறியும். நயம் பொருளின் ஒரு பகுதியை அறியும் என்பதையும் நாம் புரிந்து கொள். பிரமாணத்தால் அறியப்பட்ட பொருளின் பகுதிகளை அறிவது, அதுதான் நயத்தின் வேலை. முதல்ல ஒரு பொருளை பிரமாணம் அறியும், பிறகு அதன் சிறப்பம்சங்களை நயம் அறியும். பிரமாண ஞானமும் அவசியமானதாகும், நய ஞானமும் அவசியமானதாகும். பிரமாண ஞானம், நய ஞானம் இது ரெண்டும் இருந்தால்தான் நமக்கு ஆகமங்களிலிருந்து நம்மால் தெளிவை பெற முடியும். ஆகமங்களின் கூற்றுக்களின் தெளிவுகளை, வார உபதேசத்தின் தெளிவுகளை நம்மால் பெற முடியும். இப்படி வஸ்துவனுடைய பொருளினுடைய ஒரு பார்ட்ட, ஒரு பகுதியை எடுத்து சொல்றதுனால, ஒரு பகுதி தான் பொருளுடைய ஒரு பகுதி தான் அது எடுத்து சொல்லுது. அதனால நயம் வந்து எப்பவுமே ஒரு பொருளுடைய ஒரு பகுதியை தான் அறியும், ஒரு பகுதி அதுதான் எடுத்து சொல்லும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பொருளினுடைய ஒரு பகுதியை அறியும், அதுதான் எடுத்து சொல்றோம் நயம். அதுதான் நயத்தினுடைய வேலை. இது தேவையாங்க? ஒரு பொருளை வந்து பிரமாணம் அறிஞ்சிடுச்சு, முழுமையா அறிஞ்சிடுச்சு, அப்புறம் ஏங்க திருப்பி சிறப்பா வந்து நயம் அறியணும்? இது தேவையா? கண்டிப்பாக தேவையானது. ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்ட் படிக்குது, அதுல பல சாப்டர்ஸ் படிக்குது. சயின்ஸை வந்து 3 டிவைட் பண்ணி படிக்குது, அல்லது சோசியல் சயின்ஸை வந்து 3 4 டிவைட் பண்ணி படிக்குது. ஏன்? அப்பொழுதுதான் அது எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் அல்லது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இப்படி படிக்கும் பொழுது அதற்கு முழுமையான அந்த சமூக அறிவியலின் ஞானம் அதற்கு கிடைக்கிறது. அதே போலதான் உலகியல் இதுலயே நம்ம அது போல பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்கும் ஒரு பொருளை முழுவதுமாக அறியதற்கு முதலில் பிரமாணம் அந்த பொருளை அறிகிறது முழுவதுமாக, பிறகு அதன் சிறப்பம்சங்களையும் அறிகிறது நயம். இப்படி பொருளை பற்றிய ஞானம் அப்பொழுதுதான் முழுமை பெறுகிறது, அப்பொழுதுதான் சமஞானம் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நயங்களினுடைய கூற்று இருக்கிறதா, அது நோக்கத்தை உடையது, அபேட்சையை உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு அபேட்சை இல்லையோ, அபேட்சை இல்லாம குருட்டாம்போக்குல வந்து யானை தூண் போன்றதுதான், நோக்கத்தை புரிஞ்சிக்கல, நோக்கத்தை சொல்லல, யானையினுடைய கால் தூண் போன்றதுதான் அப்படின்னு சொன்னா கரெக்ட். ஆனா யானை தூண் போன்றதுதான், இது சரியான அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதனால எங்க வந்து அபேட்சை இல்லையோ, அபேட்சை இல்லாமல் நயஞானம் ஏற்படுவதில்லை. அபேட்சை எங்க இல்லையோ அது அங்க நயமே கிடையாது, அது துர்நயம் அப்படின்றாங்க. இன்னொன்னு அருமையா ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னுடைய நூலினுடைய பெயர் எனக்கு ஞாபகம் வரல. உணவில் உப்பு இருந்தா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ருசியா இருக்கும், நோ டவுட். ஆனா உணவுல எவ்வளவு உப்பு இருக்கணுமோ அவ்வளவு இருந்தாதான் நல்லா இருக்கும். அதே போலத்தான் நம்
ஆகம ஞானத்தை பெறுவதற்கு நயங்கள் உப்பு போல வேலை செய்யுது அப்படின்றத ஐ திங்க் இந்த மாயில்ல தவல் யார நான் படிச்சிருக்கேன் நிறைய வருடங்களுக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த உப்பு போன்றதா இருக்கணும் அந்த நியாய ஞானம் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு ஆச்சாரியர் சொல்லுவார். ஒரு நயச்சக்கர சம்பந்தமான நூல் தான், திரவியபாவ பிரகாஷக நயச்சக்கரமா இல்ல மாயில்ல தவல் தானே எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல அது போல எடுத்து சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அடுத்த வகுப்புல அந்த நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை வந்து கோடிட்டு காமிக்கிறேன். இப்படி நிரபேட்சமா இருக்கக்கூடாது, நோக்கத்தை சொல்லிதான் வந்து நயம் வந்து எடுத்துரைக்கும். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். யார் எடுத்துரைக்கிறாங்களோ சரியான நோக்கத்துடன் சொல்லணும், யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களும் யாத்ரு ரபிப்பிராயனய ஸ்ரோத்ரு ரபிப்பிராயனய பக்திரு ரபிப்பிராயனய யாத்ரு ரபிப்பிராயனய. எடுத்துரைப்பவரும் சரியாக உரைக்க வேண்டும், நோக்கத்துடன் உரைக்க வேண்டும், புரிந்து கொள்ளுபவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நயம் வந்து அந்த அபேட்சையுடன் நோக்கத்துடன் எடுத்துரைக்கப்பட வேண்டும். இப்ப பாருங்க, नयों के कथन के साथ यदि अपेक्षा न लगाई जाए तो जो बात वस्तु के अंश के बारे में कही जा रही है उसे संपूर्ण वस्तु के बारे में समझ लिया जाएगा. ஒருத்த வந்து யானையினுடைய காலை பத்தி சொல்றான், ஆனா வந்து யானை வந்து தூண் பண்றது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நோக்கத்தை சொல்லல, கால் வந்து தூண் பண்றதுன்னு சொல்ல. அப்படின்னா என்ன நினைச்சுப்பான் கேட்கிறவன், ஓ யானை தூண் பண்றது, அதுதான் முழுமையான, அதுதான் யானைய காலையே வந்து அவன் வந்து யானையா புரிஞ்சுப்பான் அப்படின்றத. சமயத்துவம் தான் ஆன்மா அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா அது தவறானது. சமயத்துவம் ஆன்மாவனுடைய ஒரு குணம் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். சமயத்துவம் மட்டும்தான் ஆன்மா அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அது ஏகாந்தம் ஆயிடும், மித்யா ஏகாந்தம் ஆயிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆன்மா ஒருத்தன் வந்து அனித்தியம் அப்படின்னு சொல்றாங்கன்னு, அனித்தியம்னா வந்து நிலை இல்லாதது, அது வந்து பரியாய அபேட்சையில சொல்லி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மா வந்து நித்தியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, நித்தியனா வந்து நிலையானது, அது வந்து திரவிய அபேட்சையில சொல்றாங்க, திரவிய அபேட்சையில சொல்றாங்க. அனித்தியன்றது வந்து உத்பாதவே அபேட்சையில சொல்றாங்க. திரவியம் அப்படின்றது வந்து, அதாவது நித்தியம் அப்படின்றது வந்து திரவிய அபேட்சையில சொல்றாங்க, அந்த நிலைத்தன்மை அபேட்சையில சொல்றாங்க. இப்படி நாம் அபேட்சையுடன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா தூய்மையானதுன்னா அது எந்த அபேட்சையில, ஆன்மா தூய்மையற்றதுன்னா எந்த அபேட்சையில? பரமபாரிணாமிக பாவ அபேட்சையில தூய்மையானது, எப்பவுமே இப்ப கூட தூய்மையானது. தூய்மையற்றது அப்படின்னா கஷாய பாவங்களின் அடிப்படையில், விஷய கஷாயங்களின் அடிப்படையில் தூய்மையற்றது, இப்பவும் தூய்மையற்றது. அந்த நோக்கத்துடன் புரிந்து கொள்ள வேண்டும், அப்பதான் வந்து அது சரியானதாக இருக்கும். இப்படி எங்கு அபேட்சை இருக்கிறதோ, எங்கு நோக்கத்துடன் எடுத்து உரைக்கப்படுகிறதோ அங்குதான் நயம் இருக்கிறது. சாபேக்ஷா நயாகா அப்படின்னு சொல்லுவார். அபேட்சை எங்க இருக்குதோ அதுதான் சமய நயம் அப்படின்னு, அதுதான் சரியான நயம் அப்படின்னு. அபேட்சை எங்க இல்லையோ அது நயமே கிடையாது அப்படின்னு. நிரபேட்சம் வந்து நயமே கிடையாது, நிரபேட்சம் வந்து நயமே கிடையாது. எங்க அபேட்சை இல்லையோ அது நயமே கிடையாது. அபேட்சையுடன் சொல்லப்பட வேண்டும், நோக்கத்துடன் சொல்ல வேண்டும். நித்தியனா எந்த நோக்கல, அனித்தியனா எந்த நோக்கல, சுத்த தன்மைனா எந்த நோக்கல, அசுத்த தன்மைனா எந்த நோக்கல, அஸ்தித்வனா எந்த நோக்கல, நாஸ்தித்வனா எந்த நோக்கல. ஆன்மாவில வந்து ஞான தர்ஷன குணம் அந்த அபேட்சையில வந்து அஸ்தித்வம், ஸ்பர்ஷ ரச கந்த வர்ண அந்த அபேட்சையில் நாஸ்தித்வம். அது அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆன்மா வந்து அருவமற்றது, ஆன்மா வந்து அருவமானது, அரூபமானது, உருவமற்றது அப்படின்றது எந்த நோக்கல, அது நாஸ்தித்துவ நோக்கல, அதற்கு உருவம் இல்லை. அது எந்த புர்கலத்தினுடைய அபிப்பையில, ஏன்னா புர்கலத்துக்கு வந்து உருவம் இருக்குது, அந்த அடிப்படையில் ஆன்மாவை சொல்றாங்க அது வந்து உருவமற்றது. அங்க நாஸ்தித்துவ அபேட்சை, அந்த அபேட்சையை புரிஞ்சுக்கணும். பொருட்களத்தினுடைய, ஏன்னா பொருட்களத்துக்கு வந்து உருவம் இருக்குது, அந்த நோக்கில ஆன்மாவை அரூப பொருள், உருவமற்றது அப்படின்னு சொல்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்தந்த நோக்கம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஏன் நமக்குள்ள, ஏன் நம்ம ஆகமங்களை எல்லாரும் படிக்கிறோம், ஏன் ஆகமங்கள்ல வந்து ஒருத்தர் வந்து இப்போ சில நேரங்கள்ல நம்மளுக்கு கேள்வி எழுது இல்ல, ஆன்ம சுத்தி தான் எல்லாமே,
ஒருத்தர் சொல்றோன்னு வச்சுங்க, இன்னொருத்தர் வந்து இல்ல விரதம் உபவாசம் தான் எல்லாமே. அப்ப அந்த தவத்தை பத்தி பேசும்போது கூட நான் சொன்னேன், அந்த விவக்ஷையை புரிந்து கொள்ளணும். ரெண்டும் இன்றியமையாதது. அந்த விவக்ஷையுடன் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் மெயின். இப்படி அபேட்சையை உடையது அதுதான் சம்யக் நயம். சாபேக்ஷா நயா அப்படின்னு சொல்லுவாங்க. நிரபேக்ஷா துர்நயா, அது நயமே கிடையாது. எங்க அபேட்சை இல்லையோ அது துர்நயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரபேட்ச நயம் இருக்கு பாருங்க. நிரபேட்சனா எங்க நோக்கம் இல்லையோ, எங்க அந்த அபேட்சை இல்லையோ அது வந்து மித்யா நயம் அப்படின்னு சொல்றாங்க, துர்நயம் அப்படின்னு சொல்றாங்க. அது நயமே கிடையாது, அதனால ஆகமத்தை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சம்யக் நயம் இருக்கு பாருங்க, அதுதான் நயம். அந்த சம்யக் நயம் ஞானிகளுக்கு மட்டும்தான் ஏற்படும், அஞ்ஞானிகளுக்கு சம்யக் நயம். ஏன்னா நோக்கத்தை புரிந்து கொள்ளும் அந்த திறன் ஞானிகளுக்கு மட்டும்தான் உண்டு. அஞ்ஞானிகளுக்கு நயஞானமே கிடையாது அப்படின்ற. ஏன்னா அஞ்ஞானி வந்து நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு நேரத்துல புரிஞ்சுக்கினாலும் இன்னொரு நேரத்துல எங்கேயாவது கோட்டை விட்டுருவான். நயஞானம் ஞானிகளுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்றார். அது சொல்றவங்களா இருக்கட்டும், கேட்கறவங்களா இருக்கட்டும், கரெக்டா எல்லா இடத்துலயும் நோக்கத்தை யாரு புரிஞ்சுப்பான்? ஞானி மட்டும்தான் புரிஞ்சுப்பான், அஞ்ஞானி புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காரு. அப்புறம் ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, பல ஒரு பொருள்ல வந்து அனந்த தர்மங்கள் இருக்கின்றன, வரையறையில்லா தர்மங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு தர்மத்தை அவன் ஃபோக்கஸ் பண்றான், எடுத்துரைக்கிறான், நோக்கத்துடன் எடுத்துரைக்கிறான். அதை வந்து நம்ம அதுல வந்து எப்ப எந்த அந்த பொருளுடைய எந்த தர்மத்தை எடுத்துரைக்கிறானோ ஞானி, அதை வந்து முக்கியமா எடுத்து சொல்றான். மற்ற தர்மங்களை வந்து அவன் நிராகரிக்கிறது இல்லை, அது கவனமா இன்னும் இருக்குது, ஆனா அதை பத்தி பேசல அப்படின்னு சொல்றான். அதை நம்ம இப்படி ஒரு பொருள்ல வரையறையில்லா தர்மங்கள் இருக்கின்றன, அஸ்தித்வம் நாஸ்தித்வம், திவ்ய நித்தியத்துவம் அனித்தியத்துவம், சுத்தத்துவம் அசுத்தத்துவம், இப்படி பற்பல தர்மங்களின் யுகல்கள் ஜோடிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை அவன் பிரதானப்படுத்தி முக்கியப்படுத்தி சொல்லுகிறான். அவன் அதை முக்கியப்படுத்தி சொல்லும் பொழுது மற்ற தர்மங்கள் இல்லை என்று ஆகிவிடாது, அவையெல்லாம் இருக்கின்றன, அவற்றை பற்றி நான் இப்பொழுது பேசவில்லை. இப்படி பொருளுடைய தர்மங்களை முக்கிய கௌண விவக்ஷையில் முக்கிய கௌண விவக்ஷையில் ஞானிகள் எடுத்துரைத்திருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்புறம் இப்ப ஆச்சாரியர் இருக்காருன்னு வச்சுங்க, குந்த ஆச்சாரியாரு இல்ல எந்த ஆச்சாரியர்னு வச்சுங்க, அவரு எந்த நோக்கமோ அதுதான் மெயின். அவருடைய நோக்கத்தை நம்ம நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய நோக்கம் என்னன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன நோக்கத்துல எடுத்து சொல்லியிருக்காரு, அந்த நோக்கத்துல நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கும் நயஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல சொன்னாங்க, கியாத்ரு அபிப்பிராய நய அல்லது ஸ்ரோத்ரு அபிப்பிராய நய. கேட்பவனுடைய நோக்கம் இருக்கிறது பாருங்க, அதை கூட நயம் சொல்லியிருக்கான். ஆனா கேட்பவனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எடுத்துரைப்பவரின் நோக்கத்தை புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அதே நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதா இருக்கணும், மேட்ச் ஆகணும். அப்பதான் நமக்கும் கேட்பவர்களுக்கும் சரியான ஞானம் நயஞானம் இருக்குது அப்படின்றதாகும். கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் ரொம்ப அருமையான ஒரு நயன்றது ஒரு அருமையான ஒரு டாபிக். இப்படி முக்கியம் கவனம், இப்படி விவக்ஷை அவிவக்ஷை, எதை பத்தி எடுத்து சொல்றாங்களோ அது விவக்ஷை, எதை பத்தி எடுத்து சொல்லலையோ அது அவிவக்ஷை அல்லது கவனம். இதெல்லாம் வந்து நயத்தில் இருக்கிறது உண்டு. ஏன்னா சொற்களால சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வந்து பொருளினுடைய தர்மங்களை நம்மால் எடுத்து உரைக்க முடியாது. பொருள்ல வந்து முக்கிய கவன தர்மம் அப்படின்லாம் கிடையாது. நாம அதை எடுத்துரைக்கும் போதுதான் வந்து அதை முக்கியமா ஒண்ணு சொல்றோம், இன்னொன்னு வந்து கவனமா சொல்றோம். இப்படி ஒரு வஸ்துல ஒரு பொருள்ல வந்து நிறைய குணங்கள் இருக்கின்றன, நிறைய தர்மங்கள் இருக்கின்றன. அதை ஒரே நேரத்துல நம்மால எடுத்து சொல்ல முடியாது. அதனாலதான் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து கூறுகிறோம். இப்படி அதனாலதான் அது வந்து முக்கிய கோணம் ஆயிடுது. அங்கு நய ஞானம் தேவைப்படுகிறது, அங்கு நயம் நமக்கு துணையாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். முக்கிய தர்மம் இருக்கு பாருங்க, முக்கிய தர்மம் எதை எடுத்துரைக்கிறார்களோ, எந்த நோக்கத்துடன் எந்த தர்மத்தை எடுத்துரைக்கிறார்களோ அதை விவக்ஷித்த தர்மம் என்றும் கூறுவதுண்டு. எது கவனமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, அதாவது இருக்குது நிராகரிக்கப்படவில்லை, அதுதான் கவனம், அது அவிவக்ஷித தர்மம். எது முக்கியமாக எடுத்துரைக்கப்படுகிறதோ அது விவக்ஷித தர்மம் என்றும், எது கவனமாக இருக்கிறதோ அதை அவிவக்ஷித, அதாவது இப்பொழுது எடுத்துரைக்கப்படவில்லை, அதுதான் அவிவக்ஷித, இப்பொழுது அதை நோக்கவில்லை.
என்றும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நயம் வந்து எப்பொழுது ஆகமத்தை எடுத்துரைக்கிறதோ அப்பொழுது அவிவக்ஷித தர்மம் இருக்கு பாருங்க, எது உற்று நோக்கப்படவில்லையோ அத பத்தி இப்ப பேசலன்னு தான் அர்த்தம். அது நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு இல்ல. அப்படி நயம் மற்ற தர்மங்களை நிராகரிக்குமே ஆனால் அது துர்நயம் ஆகிவிடும், அது மித்யா நயம் ஆகிவிடும் என்பதை ஆச்சாரியர்கள் எடுத்து இப்போதைக்கு வந்து அது விஷயமா நாங்க பேசல. நாங்க போக்கஸ் பண்றது இப்போ நித்திய தன்மை மட்டும்தான் பேசுறோம். மற்ற தர்மத்தை பேச முடியாது, ஒரு நேரத்துல ஒண்ணுதான் பேச முடியும் அப்படின்னு வரையறை இருக்கிறதுனால முக்கியம் கவனம் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க அவிவக்ஷித தர்மங்களை, அதாவது கௌண தர்மங்களை எது உற்று நோக்கப்படவில்லையோ அந்த தர்மங்கள் எங்கு நிராகரிக்கப்படுகின்றனவோ அங்கு நயஞானம் இருப்பதில்லை, நயாபாசம் தான் இருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் கூறியிருக்கிறார். நிறைய டேர்ம் வேர்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நயாபாசம், நயஞானம் மாதிரி தெரியும், ஆனா நய ஞானம் கிடையாது, அது மித்யா ஞானம். அதாவது நயாபாசன்றது வந்து மித்யா ஞானம், அங்க சந்தேகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா புரிஞ்சுக்கணும்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நயங்கள் துணை நிற்கின்றன. எது ஆண்மனை புரிந்து கொள்வதற்கு துணை நிற்கின்றனோ அப்படிப்பட்ட நயங்களை அத்தியாத்ம நயங்கள் என்று கூறுவதுண்டு. அந்த அத்தியாத்ம நயமானது இரண்டு வகையாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. ஆன்மீக நயமானது இரண்டு வகையாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. நிச்சய நயம் என்றும் விவகார நயம் என்றும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எது ஒரு பொருள்ல வந்து சாமானியமும் இருக்குது, விசேஷமும் இருக்கிறது. அதுல எதை அதாவது நிச்சய நயம் எதை உற்று நோக்குகிறது, விவகார நயம் எதை உற்று நோக்குகிறது, இவை ஆன்மீக நயங்கள் என்று ஏன் கூறப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா ஒரு 10-15 நிமிஷம் நான் வந்து எப்பொழுதுமே வந்து கொஸ்டின் ஆன்சர் எதனா இருந்தா அதுக்கு ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம்